Hi guys, good morning. ஸோ எஸ்பெஷலி நம்ம பிப்ரவரி பேட்ச்க்கு எஸ்கியூஎல் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எஸ்டர்டே நம்ம என்ன பண்ணோம்னா டிடிஎல் அப்படின்னா என்ன, அதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம். அது ஆட்டோ கமிட் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒரு பிரீஃப் ஓவர் வியூ கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த கிரியேட் கமாண்ட் மூலியமா நம்ம என்ன பண்ணோம்னா டிபியோடைய ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டேபிள்ன்றது நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு 3 விஷயம் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தோம். டேபிள் நேம், காலம் நேம், இது ரெண்டுமே என்ன பண்றோம்னா நம்ம டிசைட் பண்றது. இந்த 3 இருந்தால் தான் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். இது 2 நேமுமே ஆஸ் பர் தர் பிசினஸ் ரிக்வயர்மெண்ட் இல்லை நம்ம சூஸ் பண்ற நேம், அந்த நேம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். மூணாவது அந்த டேட்டா டைப் பண்ற விஷயம் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது, நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அதனால ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்ட் ஆகிற விஷயத்த தான் யூஸ் பண்ண முடியும். அது என்ன ப்ரீ டிஃபைண்ட் அப்படின்றது, என்னென்ன பர்பஸ்க்கு என்ன மாதிரி காலம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ப்ரீஃபா பார்த்தோம். இது 3 இருந்தா டேபிள் கிரியேட் பண்ணலாம்னா எஸ் பண்ணலாம். நம்ம நேற்று என்ன பண்ணோம், டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரையும் பார்த்தோம். ஆப்ஷனலா ஃபோர்த் ஒன்று இருக்கு. இது எதுக்குன்னா கன்ஸ்டன்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒரு காலம் ரூல் செட் பண்றது. இது மாதிரி ரூல் செட் பண்ணுறதுலாம்னா டேட்டாவை நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம், டேபிளுக்குள்ள ப்ராப்பரான ஆர்டர்லையும் ஒரு ரிலேஷன்ஷிப்போடு என்ன பண்ணலாம்னா நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ப்ராப்பரா டேட்டாவை மெயின்டைன் பண்ணது அந்த ஆப்ஷனல் விஷயம். இதுதான் கன்ஸ்டன்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த 6 டைப் ஆஃப் கன்ஸ்டன்ஸும் என்ன மாதிரி காலம்க்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவாங்கன்றதை ரொம்ப பிரீஃபா பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நான் இங்க அப்போ ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் சொல்லிருக்கல, இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். டேபிள் அப்படின்ற டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் நம்ம எந்த ஃபங்க்ஷன் வச்சு கிரியேட் பண்ண போறோம்னா கிரியேட் ஃபங்க்ஷன் தான். கிரியேட், நான் என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன்னா டேபிள் அப்படின்ற ஆப்ஜெக்ட். சப்போஸ் வேற எதாவது இங்க இருக்கிற நிறைய டிபி ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, வியூ அப்படின்னா வியூன்னு சொல்லுவோம், எம்வியூனா எம்வியூன்னு சொல்லுவோம். பட் நான் இப்போ கிரியேட் பண்றது வந்து டேபிள் அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால கிரியேட் டேபிள். டேபிளுக்கு நம்ம ஒரு நேம் வைக்கலாம். நான் வந்து கோர்ஸ் அப்படின்ற ஒரு நேம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள 999 காலம் எல்லாம் இதனுடைய கோர்ஸ்ன்ற காலம் டேபிள் நேம் இருக்குல்ல, இது வந்து 30 கேரக்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நேற்று நம்ம பார்த்தோம். இதுக்குள்ள 999 காலம், இதுல என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் சிஐடி அப்படின்ற ஒரு காலம் மெயின்டைன் பண்றேன். இந்த சிஐடி காலம்ல நம்பர் நான் இன்செர்ட் பண்ண போறேன். ஸோ டேட்டா டைப் வந்து நம்பர் அப்படின்னு செட் பண்றேன். நெக்ஸ்ட் கோர்ஸ் நேமுக்கு சி நேம் சொல்றேன். இது நீங்க வேர்கேர் இல்ல வேர்கேர் 2 சைஸ் ஆஃப் 40 அப்படின்னா ஒரு கோர்ஸோட நேம் வந்து 40 கேரக்டர் லென்த் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோர்ஸ் ஃபீஸ், சி ஃபீஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த சி ஃபீஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா நம்பர் தான் 10,000 5,000 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம ரூல்ஸ் எதனா செட் பண்றோம் அப்படின்னா கமா செப்பரேட் பண்ணிக்கலாம். இல்ல இதோட நம்மளுக்கு ஓவர் அப்படின்னா இதோட சேர்த்து செமிகோலன் போட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணினாங்கன்னா டேபிள் கிரியேட் ஆகும். ஆனா இந்த டேபிள ப்ராப்பரான டேட்டா மெயின்டைன் பண்ண முடியுமானா நாட் ஷுர். ஏன்னா இதுல டூப்ளிகேட் கோர்ஸ் ஐடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய ஓவர் கம் பண்றதுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் லைன் பண்றதுனால இங்க கமா செப்பரேட் பண்றேன். சப்போஸ் லாஸ்ட் சின்டாக்ஸோட நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் இல்லைன்னா நீங்க கமா செப்பரேட் பண்ணக்கூடாது, இதோட முடிஞ்சிடும் கோட். நான் வந்து நெக்ஸ்ட் லைன் எடுத்ததுனால கமா செப்பரேட் பண்றேன். நான் டேபிள் கிரியேட் பண்ணும் போதே கன்ஸ்டன்ட் செட் பண்ணதுக்காக கன்ஸ்டன்ட்க்கு ஒரு நேம் வைக்கணும். சும்மா நான் Q1 அப்படின்றத ஒரு நேம் வைக்கிறேன். அது என்ன கன்ஸ்டன்ட்னா பிரைமரி கீ. எந்த காலம் நான் செட் பண்றேன்னா இந்த கோர்ஸ் ஐடி காலம் இருக்குல்ல, இதுக்கு நான் பிரைமரி கீ செட் பண்றேன். பிரைமரி கீ என்ன பண்ணாது, நல்லையும் அலோ பண்ணாது, டூப்ளிகேட்டும் அலோ பண்ணாது. ஸோ தட் இஸ் மீன் பா இந்த கோர்ஸ் டேபிள்ல கம்பல்சரி கோர்ஸ் ஐடி வந்து மேண்டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் யூனிக்கான கோர்ஸ் ஐடியா இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்த என்ன பண்ணா அந்த பிரைமரி கீ மெயின்டைன் பண்ணும். நாட் நல் அண்ட் யூனிக் வேல்யூஸ், டூப்ளிகேட்டா அலோ பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்டைன் Q2 யூனிக் கன்ஸ்டைன் நான் செட் பண்றேன். எதுக்கு அப்படின்னா இந்த சி நேம் அப்படின்ற காலம் இருக்குல்ல, இதுக்கு யூனிக்கான கோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்றேன். ரெண்டு ரூல் செட் பண்ணிருக்கேன். ஒன்னு இங்க வந்து பிரைமரி கீ செட் பண்ணிருக்கேன், இதுக்கு யூனிக்கான கோர்ஸ் நேம். இதுல என்ன இருக்கும், யூனிக் கீ என்ன பண்ணும், டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, பட் நல்ல அக்செப்ட் பண்ணும்ல. அது நல்ல அக்செப்ட் பண்ணாம இருக்கிறத நான் என்ன பண்ணேன், இங்கே டைரக்டா நாட் நல் செட் பண்றேன். நாட் நல் வந்து டைரக்டா இப்படியே செட் பண்ணும். பிரைமரிக்கு என்ன பண்றதோ அதே தான் எந்த காலம்லயும் பண்ணும். பட் ஒரு டேபிளுக்கு வந்து ஒரே ஒரு பிரைமரிக்கு தான் அலோவ் பண்ணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், யூனிக் கன்ஸ்டியூன்ஸ் அதுக்கப்புறம் நாட் நல் செட் பண்ணிருக்கேன். ஸோ இதுவும் என்ன பண்ணாது, டூப்ளிகேட்டையும் அலோவ் பண்ணாது, நல்லையும் அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், கோர்ஸ் ஃபீஸ், ரெண்டு கன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இதே ரிலேஷன்ஷிப்போட என்ன பண்ண, இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள், டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளுக்குள்ள ஸ்டூடெண்டோட ஐடி
ஸ்டூடெண்டோட ஐடி நம்பர் தான் நம்ம பண்ண போறோம் ஆப்வியஸா. ஸ்டூடெண்ட் ஐடி நம்பரா தான் இருக்கும். அப்புறம் ஸ்டூடெண்ட் நேம் எஸ் நேம் சொல்றேன். வேர் கேர் டூ சைஸ் ஆஃப் 50. எது வேணாலும் நீங்க சைஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம லென்த் இருக்குல்ல அவ்வளோ நீங்க என்ன சைஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்டோட ஏஜ்ன்றது 21 22 அந்த மாதிரி தான். ஸோ நம்பர். அப்புறம் நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த். டேட் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்றேன். டேட் ஆஃப் பர்த் ஸ்டூடெண்ட் எப்போ பிறந்தாரு அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் எப்போ ஜாயின் பண்ணாரு அப்படின்றத டைம் ஸ்டாம்ப் மூலமா நான் கேப்சர் பண்றேன். டீப்பா எனக்கு மினிட்ஸ் செகண்ட்ஸோட வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிஐடி அப்படின்ற காலம் இருக்குல்ல, அதை நான் ஓபன் பண்றேன். இதுல இருக்கிற சிஐடி காலம் வந்து இங்க இருக்கிற டேட்டாவை ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டா நான் என்ன பண்ண போறேன்னா அதுக்கான கனெக்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறேன். கோர்ஸ் ஐடியும் நம்பர் தான் நம்ம இன்செர்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஜெண்டர். ஜெண்டர்ல நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் தான் இன்செர்ட் பண்ண போறேன். சாரி, ஒரே ஒரு கேரக்டர், அதனால ஒரே ஒரு லென்த் கொடுக்குறேன் அதுக்கு. அதுல எம் இல்ல எஃப், மேல் ஆர் ஃபீமேல், எம் இல்ல எஃப் மட்டும் மென்ஷன் பண்ண போறேன். ஒரே ஒரு கேரக்டர்ஸ், அதனால ஒன்னு கொடுக்குறேன். எம் இல்ல எஃப். அட் எ டைம் வந்து ரெண்டும் பண்ண மாட்டோம். ஜெண்டர்ல ஒன்னு ஸ்டூடெண்ட் வந்து ஃபீமேலா இருக்கணும் இல்ல மெயிலா இருக்கணும், ஒரு லெட்டர் தான் கொடுக்க போறேன். ஸோ அதனால சைஸ் கேரக்டர் வந்து மேக்ஸிமம் லென்த் ஒன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர். நம்பர் நான் இது பண்ண போறேன். இந்த நம்பர்ல இதோட லென்த் எவ்வளவுனா மேக்ஸிமம் 10,000. ஆனா இதுல மேக்ஸிமம் 10,000 நம்ம கொடுத்துருக்கோம். இதுல என்ன டிராபேக் இருக்கு, நம்ம கன்ஸ்டன்ஸ் செட் பண்ணலன்னா பிலோ 10 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா மொபைல் நம்பர். அதை அக்செப்ட் பண்ணிக்கும். பிலோ 10 வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கும். 11 நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் அலோ பண்ணாது. மேக்ஸிமம் அதனுடைய லென்த் நான் கொடுத்துருக்கேன் 10 கொடுத்ததுனால 10 விட பிலோ கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா மொபைல் நம்பர் பிலோ 10 இருந்தா கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணா அந்த ரீசன் கன்ஸ்டன்ஸ்லாம் செட் பண்ணோம். பிளஸ் இதுல இன்னொரு டிராபேக் என்னன்னா சேம் நம்பரே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா. 10 டிஜிட்லயே கொடுக்கலாம், ஆனா நிறைய சேம் நம்பர்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணோம்னா கன்ஸ்டன்ஸ் மூலமா ஓவர் கம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இமெயில். வேர் கேர் சைஸ் ஆஃப் 30. நீங்க எவ்வளவு கொடுக்கலாம், 100 கூட கொடுக்கலாம். நம்ம எவ்வளவு வேர் கேரோட சைஸ்ன்றது நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அந்த வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சைஸ் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ். அட்ரஸ் வந்து லாங் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ரெசியூம். ரெசியூம்னா அட்டாச்மெண்ட் கிடையாது. ரெசியூம் வந்து பேராகிராஃபா நீங்க கன்சிடர் பண்ணீங்க. கேரக்டர் நிறைய இருக்கு மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி இது பண்ணீங்க. கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட் சி லாப்ன்ற டேட்டா டைப் நான் ஃபிக்ஸ் பண்றேன். குவாலிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் போட்டோ. பிலாப். போட்டோ அப்படின்றது இமேஜஸ். ஸோ இமேஜஸ் வீடியோஸ்லாம் என்னது பிலாப் அப்படின்ற இதுல அலோவ் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல்ன்றது நான் என்ன பண்ண போறேன்னா லிங்க் மட்டும் சேவ் பண்ணி போறேன். அதனால பி ஃபைல் அப்படின்ற டேட்டா டைப் என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்றேன். இதோட நீங்க டேபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது, டேபிள் கிரியேட் ஆகும். ஆனா டேபிளுக்குள்ள டேட்டா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் டேட்டா ப்ராப்பரா இருக்குமானா இருக்காது. ஏன்னா இதுல நிறைய டூப்ளிகேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டேபிள் தனியா தான் இருக்கும். இந்த மாதிரி தனியா இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னா டிபிஎம்எஸ் சொல்லுவாங்க. எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லாம ஒரு டேபிள் இருக்குல்ல, அதை டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருக்கு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லலாம், ஆர்டிபிஎம்எஸ் சொல்லுவாங்க. டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஒரு டேபிள் வந்து ரோஸ் அண்ட் காலமா டேட்டா மெயின்டைன் இருக்கு, ஆனா எந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம செப்பரேட்டா ஒரு டேபிள் இருக்குன்னா அது டிபிஎம்எஸ் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப்போட இருக்குல்ல அதை தான் ஆர்டிபிஎம்எஸ் சொல்லுவாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் டேபிள்ஸ் தான் ஒர்க் பண்றோம், ஆர்டிபிஎம்எஸ் தான் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்க டேபிள் கிரியேட் பண்ணா கிரியேட் ஆகும். பட் அடிஷனல் என்ன பண்ண போறேன், ரூல் செட் பண்ண போறேன். ஸோ அதுதான் என்ன பண்ண போறேன், கன்ஸ்டைன்ஸ் யூஸ் பண்ண போறேன். கன்ஸ்டைன்ஸ் சும்மா C1 அப்படின்ற இந்த கன்ஸ்டைன் நேம், டேபிள் நேம், காலம் நேம்லாம் நீங்க எந்த வேணா வைக்கலாம். ஸோ அதே மாதிரி கன்ஸ்டைன்ஸ் நேம் நீங்க எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்டைன் C1 அப்படின்றது நான் நேமா ஃபிக்ஸ் பண்றேன். பிரைமரி கீ எந்த காலம்னா இந்த காலம் நான் என்ன பண்ணா பிரைமரி கீ செட் பண்றேன். ஸோ யூனிக்கான ஸ்டூடெண்டோடைய ஐடி இருக்கும். ஸ்டூடெண்ட்னு இருந்தா ஸ்டூடெண்ட் கம்பல்சரி, ஸ்டூடெண்ட் ஐடி மேண்டேட். ஸ்டூடெண்ட் ஐடி இல்லாம ஸ்டூடெண்டோட நேம் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால பிரைமரி கீ செட் பண்ணிக்க. நல்லையும் அலோவ் பண்ணாது, நாட் நல்லையும் டூப்ளிகேட் வேல்யூஸும் அலோவ் பண்ணாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு கன்ஸ்டன்ஸ் நான் செட் பண்றேன். C2 இந்த நேம் எல்லாம் பிசினஸ்ல யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ரியல் டைம்ல ப்ராப்பரான மீனிங்ஃபுல்லா வைப்பாங்க. நம்ம வந்து ஈஸியா இருக்கிறது C1 C2
அப்புறம் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து எந்த அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டாக இருக்கோ அது நேம் வைப்பாங்க ரியல் டைம்ல, அவ்வளோதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் அண்ட் நேம் வந்து சாரி கன்ஸ்டைன் C2 ஃபாரின் கீ நான் செட் பண்றேன். எதுக்கு நான் ஃபாரின் கீ செட் பண்ணா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கிற இந்த கோர்ஸ் ஐடிக்குல இது வந்து ஃபாரின் கீயா செட் பண்றேன் இந்த காலம்க்கு. இந்த காலம் வந்து எதை ரெஃபர் பண்ணிருக்குன்னா, ரெஃபரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் டேபிள் இருக்கிற சிஐடி காலம். ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா, இதுல இருக்கிற டேட்டாஸ்லாம் வந்து இண்டிவிஜுவலான டேட்டா கிடையாது, இதுல இருக்கிற டேட்டாவை ரெஃபர் பண்ணியிருக்கும். அதனால இந்த காலம் நான் ஃபாரின் கீ செட் பண்ணியிருக்கேன். அதான் ஃபாரின் கீ ஆஃப் சிஐடின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா நான் இது ஃபாரின் கீயா இருக்கும். இது எதை ரெஃபர் பண்ணா, ரெஃபரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் டேபிள் இருக்கிற சிஐடி காலம் இருக்கும். நெக்ஸ்ட் கன்ஸ்டைன் C3 செக் கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஜெண்டர் அப்படின்ற ஒரு காலம் இருக்குல்ல, இந்த ஜெண்டர் காலம்ல இன்ஆபரேட் யூஸ் பண்றேன். இன்ஆபரேட் என்ன பண்ணும், மல்டிபிள் இன்புட்ஸ் அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்குள்ள ஒண்ணு எம் அலோவ் பண்ணும், வேற எந்த ஒரு லெட்டர் இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அர்த்தம் ஏபிசில எந்த லெட்டர் கொடுத்தாலும் இது அலோவ் பண்ணும் ஒரு கேரக்டர்ஸ்ல. நான் அப்படி இல்லாம கண்டிஷன் கொடுக்குறேன், எனக்கு எம் இல்ல எஃப் மட்டும் தான் நீங்க அலோவ் பண்ணும், ஒன்னு ஃபீமேல் இல்ல மெயில் இந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ராப்பரா இந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் யூனிக். எதுக்கு யூனிக் அப்படின்னா, ஃபோன் நம்பர் இருக்குல்ல, இந்த ஃபோன் நம்பர் காலம் வந்து யூனிக்கான ஃபோன் நம்பர் ஆகுறதுக்காக யூனிக் கன்ஸ்டன்ஸ் நான் செட் பண்ணேன் ஃபோன் நம்பர் காலம். நெக்ஸ்ட் இந்த ஃபோன் நம்பர் காலம்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். C5 செக் லென்த் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை பத்தி லேட்டர் நம்ம பிரீஃபோட பார்ப்போம். அது என்ன பண்ணணும்னா, இந்த காலம்ல என்டர் பண்றல வேல்யூஸ் இதோட லென்த் எல்லாம் கண்டுபிடிக்கும். எனக்கு அதோட லென்த் எவ்வளவு இருக்குன்னா ஈக்குவல் 10 இருக்கும். ஸோ இப்படி கொடுத்தா என்ன பண்ணா, கண்டிஷன் அது ஈக்குவல் 10 இருக்கான்னு செக் பண்ணும். சப்போஸ் இந்த கண்டிஷன் நீங்க கொடுக்கல, இந்த ரெண்டு கண்டிஷன் கொடுக்கலன்னு அர்த்தம் இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு 10 டிஜிட்டோட கம்மியான மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சேவ் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து டூப்ளிகேட் நம்பர்ஸ் நிறைய சேவ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் யூனிக்கான நம்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலம்க்கு. ஸோ சேம் நம்பரே வேற ஒரு ஸ்டூடெண்ட் என்டர் பண்ணாருன்னா அலோவ் பண்ணாது, ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் 10 விட கம்மியான நம்பர் கொடுக்கூடாதுக்காக என்ன பண்ணிருக்கேன், லென்த் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கேன். கண்டிஷன்னா எனக்கு இந்த ரூல் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது இருந்தே ஆகணும் அப்படின்றத மேண்டேட்டான விஷயங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்கிட்ட டேபிள் இருந்துச்சுன்னா டிராப் டேபிள் கோர்ஸ் அப்படின்ற டேபிள் இருக்கான்னு பாக்குறேன். இருந்துச்சுன்னா அதை நான் டிராப் பண்ணிடுறேன். எனக்கு டிராப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க செலக்ட் கோல் மூலமா பாத்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ் டேபிள் அப்படின்றது இல்லை அப்படின்னு வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, நம்ம கிரியேட் பண்ண டேபிள் ஃபேஸ் பண்றீங்க, காப்பி பண்ணது. இந்த இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன், டேபிள் கிரியேட்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பிரீஃபா பார்க்கணும்னா பண்ணலாம், டிஸ்கிரைப் பண்ணி டிஎஸ்சி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம என்னென்ன காலம் டேட்டா டைப் கொடுத்துருன்னு வருது பாருங்க. கோர்ஸ் ஐடிக்கு வந்து சிஐடிக்கு நம்பர், சி நேமுக்கு வேர்கேட் 2, சி ஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கோம். அப்புறம் கன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுல போய் பார்த்தீங்கன்னா Q1 Q2ன்றது நம்ம செட் பண்ணது, நம்ம கொடுத்த நேம் தான் கன்ஸ்டன்ஸ் நேம். நீங்க எந்த நேம் வேணா வச்சுக்கலாம். பிரைமரி கீ செட் பண்ணிக்க, யூனிக் கீ. இது ஸ்டேட்டஸ்ல பாருங்க, எனேபிள்னா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். நாட்நல் வந்து நான் டைரக்டாவே கோர்ஸ் நேம்ல கொடுத்தனால அதுக்கு நேம் சிஸ்டமே வச்சுச்சு பாருங்க. நம்ம நேம் வைக்கல, நாட்நலுக்கு சிஸ்டமே நேம் வச்சுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க மனப்பாடம் பண்ணணும் இல்லை ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு டேபிள் நம்ம பிரைமரி கீ யூனிக் கீ கன்ஸ்டன்ட் நம்ம செட் பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். இங்க இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணினா Q1 Q2 நேம்ல யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. கோர்ஸ் ஐடிக்கும் கோர்ஸ் நேம் ஒரு காலம் நம்ம பிரைமரி கீயும் யூனிக் கீ கன்ஸ்டன்ட் ரூல் செட் பண்றோம்னா அந்த ரெண்டு காலம், அந்த பர்டிகுலர் காலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்றது இன்டர்வியூ கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஓகே, நம்ம கோர்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணோம், அதுக்கான கன்ஸ்டன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, டேட்டா டைப்பும் பர்ஃபெக்டா இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். சேம் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். நேம் இஸ் ஆல்ரெடி யூஸ், ஸோ இதை நான் ட்ராப் பண்ணல. ஸோ நேம் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. நான் ப்ரீவியஸாக ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ல வேற கிளாஸஸ்ல கிரியேட் பண்ணியிருப்பேன். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்
இதுல நம்ம டிரா ஃபங்க்ஷன் பத்தி பார்த்துட்டோம். டிரா பண்றது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டே ரிமூவ் பண்ணிடும். இப்போ டேபிள் டிராப்னு ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்காது. ஃப்ரெஷ்ஷா நான் என்ன பண்ணேன், திரும்ப அகைன் அதே நேம்ல கிரியேட் பண்றேன், கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் மாதிரியே கோர்ஸ் டேபிள் மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கான்னு பாக்குறேன். எஸ் இருக்கு பாருங்க, நான் கிரியேட் பண்ண எல்லா காலமும் இருக்கு பாருங்க. நம்ம கொரி வந்து பர்ஃபெக்ட், அதனால எந்த எரர்ஸும் வரல. ஸோ எஸ்ஐடி எஸ் நேம் நம்ம கொடுத்த எல்லா காலமும் இருக்கு. நீங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம என்னென்ன ரூல்ஸ் செட் பண்ணோம், என்னென்ன டேட்டா டைப் இருந்தது நம்ம பிரீஃபா பார்த்துக்கலாம். இந்த டூல் வந்து ஈஸியா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இதுல கொடுத்தாலும் உங்களுக்கு வரும். நம்ம இந்த டூல்ல வந்து டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் பாருங்க, நம்பர்லாம் வருது பாருங்க. பைனரி ஃபைல் நம்ம என்னென்ன செட் பண்ணிக்கிறது வருது பாருங்க, டேட்டா டைப்ஸ்லாம். ஸோ நம்ம கொடுத்த காலம் நேம்ஸ் பிளஸ் அதுக்கான டேட்டா டைப்ஸ் பர்ஃபெக்டா வந்துச்சு. கன்ஸ்டன்ஸ் நான் செக் பண்றேன். நான் கொடுத்த எல்லாமே இருக்கு பாருங்க, C1 C2 3 4 5 இருக்கு. பிரைமரி கீ, அதுக்கப்புறம் ஃபாரின் கீ, நான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி சொல்லல, இந்த இடத்துல ஃபாரின் கீன்னு சொல்லணும் பாத்தீங்களா, அது ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அதுவே இருக்கு பாருங்க. சிஐடி காலம் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியா இருக்கு, ஃபாரின் கீயா இருக்கு. எஸ்ஐடி பிரைமரி கீயா இருக்கு. ஜென்ரல் நான் கொடுத்தது, அப்புறம் ஃபோன் நம்பர் யூனிக்கு, அதுக்கப்புறம் லென்த் இருக்கு பாருங்க, ஃபோன் நம்பர் கண்டிஷன் நான் கொடுத்த எல்லா கன்ஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மேண்டேட்டா பிரைமரி கீக்கும் யூனிக் கீக்கும் நான் என்ன சொன்னேன், இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும் சொன்னேன். இங்க பாருங்க C1 C4. C1 வந்து பிரைமரி கீ, C4 வந்து யூனிக் கீ நான் செட் பண்ணியிருக்கேன். இங்க கிரியேட் ஆயிருப்பாங்க, யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருப்பாங்க. ஃபோன் நம்பர் காலமுக்கும் ஸ்டூடெண்ட் ஐடி காலமுக்கும் யூனிக் கீ. இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க. இண்டெக்ஸ்னு ஒரு டாபிக் நம்ம படிக்கும் போது எதுக்கு அப்படின்றது இன்னும் நல்லா பிரீஃபா புரியும். இப்போ நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு டேபிளுக்கு வந்து பிரைமரி கீயும் யூனிக் கீயும் நம்ம ஒரு ரூல் செட் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்றது அந்த காலமுக்கு கிரியேட் ஆகும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. இண்டெக்ஸ்ன்றது என்ன என்ன பர்பஸ்க்குன்றது நம்ம லேட்டர் படிப்போம். ஸோ இதான் வந்து டேபிள் கிரியேஷன்ஸ். இப்போ நான் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டேபிளும் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேபிள் வந்து இதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கா, இந்த கோர்ஸ் ஐடி காலம் இதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் நேரம் டைரக்டா போயிட்டு இப்போ கோர்ஸ் டேபிள் நான் டிராப் பண்ண, என்னால் டிராப் பண்ண முடியுமானா டிராப் ஆகாது. நீங்க கோர்ஸ் டேபிள் டிராப் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கிற சிஐடி காலம் வந்து மீனிங்லெஸ் ஆயிடும். இது வந்து பேரண்ட் டேபிள் மாதிரி. இங்க பாருங்க, யூனிக் பிரைமரி கீ டேபிள் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஃபாரின் கீ. ஃபாரின் கீ வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இப்போ வந்து அந்த பேரண்ட் டேபிள் நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் டிராப் பண்ணிட்டு தான் கோர்ஸ் டேபிள் டிராப் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்டர்வியூல இது கூட கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன்ஸ். ஏன்னா நம்ம இதை டிராப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த டேபிள் இருக்கிற ஃபாரின் கீ இருக்குல்ல, இதுக்கு மீனிங்கே இருக்காது. ஏன்னா இந்த காலம் எதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு, இந்த காலத்துடைய வேல்யூஸ் தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. அதனால டைரக்டா இந்த டேபிள் நம்ம டிராப் பண்ண முடியாது. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் டிராப் பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல ஃபாரின் கீ, இந்த டேபிள் டிராப் பண்ணிட்டு நீங்க இந்த டேபிள் டிராப் பண்ணீங்கன்னா டிராப் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கேஸ்கேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. லேட்டர் நான் சில அட்வான்ஸ் விஷயங்கள் லேட்டர் நான் டீச் பண்றேன். அதை நம்ம டிராப் பண்ணணும்னா டிராப் பண்ணலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எப்படின்றது நான் ப்ராஜெக்ட் கிளாஸ் இல்லை லேட்டர் உங்களுக்கு கன்க்ளூட் பண்றேன். ஸோ எப்படி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் நம்ம என்னென்ன படிச்சோமோ அந்த கன்சென்ட்ஸ் எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், கிரியேட் ஃபங்க்ஷன் பத்தி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ட்ரங்கேட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் ப்ரீவியஸா வந்து சில டேபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். T1 டேபிளோட நீங்க பார்த்துருப்பீங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 இருக்கான்னு பார்க்கலாம். எஸ், T1 டேபிள் இருக்கு. இந்த T1 டேபிள் நான் என்ன பண்றேன்னா, ட்ரங்கேட் அப்படின்னு சொன்னா என்ன, ட்ரங்கேட் டேபிள் டேபிள் நேம் T1 இப்படி கொடுத்தா அப்படின்னா என்ன, ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற இன்செர்ட் பண்ணிக்கிற வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, எல்லாமே நான் ரிமூவ் ஆயிடும். இப்போ T1 டேபிள் பாக்குறேன், எதுவுமே இல்லை பாருங்க. நான் இங்க போய் T1 டேபிள் பார்த்தா கூட எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா என்ன சேவ் ஆயிடும். இதை பத்தி பிரீஃபா நம்ம டிஎம்எல் பாக்குறப்போ இந்த ஆட்டோ கமிட்டுக்கும் நான் ஆட்டோ கமிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் டிஎம்எல் அப்போ கன்க்ளூட் பண்றேன். ட்ரங்கேட் அப்படின்றதுனால அந்த டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாவும் ரிமூவ் பண்ணிடும். இஎம்பின் டேபிள் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ் இருக்கு, ஆனா எந்த டேட்டாவும் இல்லை. T2 எஸ். ஸோ ட்ரங்கேட் T2 அப்படின்னு சொன்னா T2 எல்லாமே இதுவாயிடும்.
நீங்க திரும்ப ரோல் பேக்லாம் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ரோல் ஏன்னா ட்ரங்கேட் ஆட்டோ கமிட் லாங்குவேஜ். டெலீட் பண்ணிட்டு சேவும் பண்ணிடும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த அன்டூ கொடுத்தா இல்ல ரோல் பேக் பண்ணாதான் யூஸ் இருக்கா? எந்த யூஸும் இருக்காது. ரிமூவ் பண்ணிட்டு டேட்டாவை நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அன்டூ கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் என்ன ஆகாது, நம்மளுக்கு எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதே மாதிரி தான். ஸோ ட்ரங்கேட்னா அந்த டேபிளுக்குள்ள இருக்க டேட்டாஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். இட் ரிமூவ் தி டேட்டாஸ் ஃப்ரம் த டேபிள். அதான் வந்து ட்ரங்கேட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ரீநேம் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய ஆப்ஜெக்டோட நேம் இருக்குல்ல, ரீநேம் இருக்குல்ல, நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம் இருக்குல்ல, அதை நம்ம சேஞ்ச் பண்றது தான் ரீநேம் ஃபங்க்ஷன்ஸ். அது என்ன வேணா இருக்கலாம். டேபிள், வியூ, மெட்ரிக்ஸ் வியூ, இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட் நேமே நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரீசெண்டா இப்போ டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். என்ன டேபிள் கிரியேட் பண்ணோம்னா கோர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணல. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ் அப்படி டேபிள் கிரியேட் பண்ண எஸ் இருக்கு டேபிள். ஓகேங்களா? ஆஹ் இதுவே வந்து கோர்ஸ் ஒன்னு நான் கிரியேட் பண்ணல, அந்த மாதிரி டேபிள் இல்லைன்னு வருது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா கோர்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் நேம் இருக்குல்ல, அந்த நேம் நான் என்ன பண்ண போறேன்னா சேஞ்ச் பண்ண போறேன் யூசிங் ஃபார் த ரீநேம். எல்லா ஃபங்க்ஷனுமே அந்த ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகும். கிரேட்னா கிரேட்ல ஸ்டார்ட் ஆகும், ஆல்டரும் ஆல்டர்ல ஸ்டார்ட் ஆகும், ட்ரங்கேட்டும் ட்ரங்கேட்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ரீநேம் பண்ண போறோம் ஒரு ஆப்ஜெக்ட் நேம். ரீநேம் கோர்ஸ் டு கோர்ஸ் ஒன். டேபிள் ரீநேம்னு வந்துச்சு பாருங்க. இப்போ போயிட்டு நான் கோர்ஸ் டேபிள நான் கால் பண்றேன், எனக்கு ஒர்க் ஆகுதா பாருங்க. கோர்ஸ்ன்ற ஒரு டேபிள் இல்லைன்னு வருது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், கோர்ஸ் நேம் கோர்ஸ் ஒன்னு மாத்திட்டேன். இப்போ நீங்க கோர்ஸ் ஒன் பண்ணா தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்மளோட நேம்ல இருக்கல, நம்ம நேம் வந்து ஏதோ ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் மாத்தினதுக்கு அப்புறம் இல்ல ஆதார்ல மாத்தினதுக்கு அப்புறம் சேம் நேம்லயே இப்போ நீங்க ஆதார்ல உங்க நேம் தேடிங்கன்னா இருக்குமா? இருக்காது. நம்ம என்ன நேம் சேஞ்ச் பண்ணுமோ அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஒரு டேபிளுடைய நேம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரீநேம் ஃபங்க்ஷன் மூலமா தான் பண்ண முடியும். இப்போ திரும்ப நான் பண்ணது வந்து தப்பு. நான் என்ன பண்றேன், திரும்ப சேஞ்ச் பண்றேன். கோர்ஸ் ஒன்னு வந்து திரும்ப கோர்ஸா மாறிடணும் அப்படின்னு சொல்றேன். இந்த வந்து நம்ம எக்ஸிட்டிங் டேபிள் நேம், இது நியூ டேபிள் நேம். இப்போ கோர்ஸ் ஒன் ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், கோர்ஸ் ஒன்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். கோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நம்ம ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ரீநேம் ஃபங்க்ஷன் மூலமா பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டே வேணாம், அந்த ஆப்ஜெக்டோடைய ஆப்ஜெக்ட் இதான் வந்து ஸ்ட்ரக்சரு அதுக்குள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே சேர்ந்து எனக்கு ரிமூவ் ஆயிடணும், எனக்கு எல்லாமே சேர்ந்து டேட்டா பேஸ் வந்து போயிடணும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஃபங்க்ஷன், டிராப் ஃபங்க்ஷன் தான். டிராப் டேபிள். டேபிள் நேம் வந்து T1 கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வெறும் டேட்டா இல்லாம தானே இருந்துச்சு, இப்ப டேபிளே இருக்காது. டேபிளே இல்ல பாருங்க, T1 டேபிள். ஸோ ஒரு ஆப்ஜெக்டே வேணாம்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரு அதுக்குள்ள டேட்டா எல்லாமே ரிமூவ் பண்ணும். ட்ரங்கேட்னா வெறும் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்குள்ள டேட்டா மட்டும் ரிமூவ் பண்ணும். டிராப் ஃபங்க்ஷன் அந்த என்டையர் ஆப்ஜெக்டே ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? அது எந்த ஆப்ஜெக்ட் இருக்கலாம், நம்ம அப்கமிங்ல படிக்க போற இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுமே டிராப் ஃபங்க்ஷன் மூலமா ரிமூவ் பண்ணிடும். நம்ம இப்போ வந்து டேபிள் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ டிராப் டேபிள், டேபிள் நேம். சப்போஸ் வியூ வந்துச்சுன்னா டிராப் வியூ, வியூ நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆயிடும் டேட்டா பேஸ்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம கிரியேட் கமெண்ட் டீப்பா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். டேபிள் ஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ணி பார்த்தோம். ரிமைனிங் வந்து ட்ரங்கேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ட்ரங்கேட் ரீநேம் டிராப்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ அது எப்படி டேட்டாவை வந்து டேபிள் இருந்து ரிமூவ் பண்றது அதுக்கான எக்ஸாம்பிளும் ப்ராக்டிகலாவும் ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் நேம் எப்படி ரீநேம் பண்ணலாம் அப்படின்றத ரீநேம் ஃபங்க்ஷன் மூலியமா பார்த்தோம். டிராப் அப்படின்றது அந்த ஆப்ஜெக்டே வேணாம்னா என்ன பண்ணலாம், டிராப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த மூணுமே ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர். இந்த ஆல்டர் கமாண்ட் இருக்குல்ல, இந்த ஆல்டர் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா 8 ஆபரேஷன்ஸ் பண்ணலாம், 8 விஷயங்கள் பண்ணலாம். அதான் 8 ஆபரேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆல்டர் நம்ம ஒர்க் பண்ணதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் டேபிள். டேபிள் நேம் வந்து சும்மா WWE அப்படின்னு கிரியேட் பண்றேன். அதுல வந்து ஏஏ அப்படின்ற ஒரே ஒரு காலம் நம்பர் 2. இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை நான் கிரியேட் பண்றேன். ஸோ எக்ஸிட்டிங் இந்த டேபிள் இருந்துச்சுன்னா என்ன பண்றேன்னா டிராப் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறேன். டிராப் டேபிள் WWE. இந்த மாதிரி ஒரு டேபிள் இல்லைன்னு வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணேன், டேபிள் கிரியேட் பண்றேன். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
WWE கொடுத்தா நம்ம கிரியேட் பண்ண ஒரே ஒரு டேபிள் அதுக்கான இருக்கு. நான் அதுக்கு ரூல்ஸ் எதுவுமே நான் செட் பண்ணல, எம்டிஆர் இருக்கும். நீங்க டிஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். டிஸ்கிரைப் WWE அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் அது ரூல்ஸ் எதுவுமே நான் செட் பண்ணல. கன்ஸ்டன்ஸ் போனா எம்டிஆர் இருக்கு, இண்டெக்ஸ் போனா எம்டிஆர் எதுவுமே இல்லை பண்ண. ஜஸ்ட் ஒரு டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன். நான் இந்த டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆல்டர் மூலமா என்ன பண்ண போறேன், 8 ஆப்ரேஷன் பண்ண போறேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காலம் ஆட் பண்ணணும்னா ஆல்டர் மூலியமா தான் பண்ண முடியும். டேபிள்ல நீங்க காலம் இது பண்றப்ப என்ன பண்ணலாம், அதுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் டேபிள் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ அடிஷனலா ஒரு காலம் ஆட் பண்ணணும்னா ஆல்டர் மூலியமா தான் பண்ணணும். ஆடிங் ஏ காலம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் மூலியமா தான் பண்ணணும். ஆல்டர் எதை நான் ஆல்டர் பண்ண போறேன்னா டேபிள், நம்மளுடைய டேபிள் நேம் வந்து WWE. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் பண்ண போறேன் எதனா காலம். ஸோ பிபி வேர் கேர் சொல்றேன். ஆல்டர் டேபிள், டேபிள் நேமு ஆட் பண்றேன் இந்த காலம், அதுக்கான டேட்டா டைப். கிளியரா வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்டர் வந்து நிறைய இன்டர்வியூல கேட்பாங்க. ஸோ இப்போ டேபிள் கிரியேட் ஆல்டர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க 2 காலம் ஆயிடுச்சு. டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 காலம் இருக்கும். ஸோ ஒரு காலம் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணல அந்த காலம்ல வந்து நம்மளுக்கு வேணாம்னா காலம் என்ன பண்ணணும்னா டிராப் பண்ணலாம். டிராப்பிங் காலம், காலமை வந்து டிராப் பண்ணா கூட ஆல்டர் மூலியமா தான் பண்ணணும். ஆல்டர் டேபிள் WWE ஆட் சொன்னல அந்த மாதிரி டிராப் காலம், எந்த காலமோ அந்த காலம் நீங்க என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணலாம். சும்மா நான் டிடி அப்படின்ற ஒரு காலம் இல்லை, நான் காலம் இது பண்ண போறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், சிசி அப்படின்னு ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். அடிஷனலா டேட் அதனுடைய டேட்டா டைப். அதுக்கப்புறம் டிடி அப்படின்ற ஒரு காலம், அதுவும் டேட்டு. இப்போ பாத்தீங்கன்னா 4 காலம் இருக்கும், ஏபிசிடி, ஏஏ பிபி சிசி டிடி, இந்த மாதிரி 4 காலம் இருக்கு. காலம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ஆடிங் a காலம். நான் வந்து 4 காலம் ஆட் பண்ணிருக்கேன், நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு டீச் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் ஆல்டர் மூலியமா காலமை டிராப் பண்ணலாம். ஸோ டிடின்ற காலமா இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், கிரியேட் பண்ணிருக்கேன். அதை எப்படி டிராப் பண்ணா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் டிராப் காலம், அந்த காலம் நேம் மட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒரு காலம் வந்து வேணாம் அந்த டேபிள் அப்படின்னா இங்க பாருங்க டேபிள் ஆல்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 3 காலம் இருக்கும். இது வந்து நம்பர் இருக்கு, இது வேர் கேர் இருக்கு, இது டேட் இருக்கு. நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நம்பர் வேர் கேர் டேட். கன்ஸ்டன்ஸ்லாம் இன்னும் நம்ம ஆட் பண்ணல, எதுவுமே இல்லை கன்ஸ்டன்ஸ், சிம்பிளா நான் இது பண்ணிருக்கேன். ஸோ 2 விஷயங்கள் பார்த்தோம். 3ஆவது விஷயம் என்னன்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறமா காலம் கன்ஸ்டன்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணும், ரூல் செட் பண்ணோம் அப்படின்னா ஆடிங் கன்ஸ்டன்ஸ் ஆல்டர் மூலியமா தான் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா ஆல்டர் டேபிள், எல்லாத்துலயுமே ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் டிஃபால்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன் காலம்னா காலம் நேம், அதுக்கப்புறம் டேட்டா டைப் கொடுப்போம். இப்போ நான் வந்து கன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ண போறேன். கன்ஸ்டன்ட்க்கு ஒரு நேம் வைக்கணும். சும்மா நான் வந்து எஸ்கியூ இல்ல சிசி1 அப்படின்ற ஒரு நேம் வைக்கிறேன். பிரைமரி கீ, எதுக்கு நான் பிரைமரி கீ செட் பண்றேன் அப்படின்னா ஏஏ இருக்குல்ல, அதுக்கு பிரைமரி கீ செட் பண்றேன். ஒரு காலம் வந்து டேபிள்ல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் லேட்டர் கன்ஸ்டன்ஸ் எதனா செட் பண்ணனா ஆல்டர் மூலியமா தான் பண்ணணும். ஆல்டர் ஆயிடுச்சு பாருங்க. டிஸ்கிரைப் பண்றேன், கன்ஸ்டன்ஸ்ல போய் பாக்குறேன், சிசி1 நான் கிரியேட் பண்ண பிரைமரி கீ எனேபிள் இருக்கு பாருங்க. எந்த காலம்னா ஏஏ அப்படின்ற காலம். பிரைமரி கீ இருந்தா ஆகும், யூனிக் இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். இண்டெக்ஸ்ல போனா இண்டெக்ஸ் இருக்கு பாருங்க, யூனிக்ன்றது இங்க இருக்கு பாருங்க. ஸோ 3 விஷயம் பார்த்துருக்கோம். காலம் ஆட் பண்றது, காலம் ட்ராப் பண்றது, அப்புறம் கன்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்றது, ஃபோர்த் வந்து கன்ஸ்டன்ஸ் ட்ராப் பண்றது, டிராப்பிங் கன்ஸ்டைன். அதுவும் ஆல்டர் மூலியமா தான் பண்ணணும். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் வந்து WWE. நான் என்ன பண்ண போறேன்னா டிராப் பண்ண போறேன் எதனா கன்ஸ்டைன், கன்ஸ்டைனுடைய நேம் வைக்கணும் சிசி1. பட் நான் டிராப் பண்ணது மட்டும் என்ன பண்ண போறேன்னா கன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு சில சுச்சுவேஷன்ஸ்ல மட்டும் நான் யூஸ் பண்ணக்கூடாது, சில சுச்சுவேஷன்ல மட்டும் அது என்ன ஆகும்னா டிசேபிள் இருக்கணும், ஒர்க் ஆகாம இருக்கணும். ஆனா லேட்டர் நான் என்ன பண்ண போறேன்னா அதை ஆக்டிவா ஆக்கிடணும் அப்படின்னா
எப்படி வந்து லைவா இருக்கிற கன்ஸ்டன்ட் வந்து சில சுச்சுவேஷன்ல மட்டும் சில டைம் சில டியூரேஷன்ஸ் மட்டும் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்னா டிராப் பண்ணாம எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி எனேபிள் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டிசேபிள் கமாண்ட் ரன் பண்றேன். அதுவும் ஆல்டர் மூலியமா தான் பண்ண முடியும். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் வந்து wwe disable constraint consolidated name cc1 தான் நம்மளோட constraint நேம். நீங்க டிஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். cc1 வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னா எனேபிள் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் இப்போ ஆல்டர் கமாண்ட் ரன் பண்ண போறேன். எதுக்குன்னா டிசேபிள் பண்றது. கன்ஸ்டன்ட்ஸ் வந்து இருக்கும் பட் வந்து டிசேபிளா இருக்கும். டிசேபிளா இருந்தா அர்த்தம் ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். ரூல்லாம் அது ஃபாலோ பண்ணாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், வயலேட் பண்ணிக்கலாம். அதுல டிசேபிள் மாறிச்சு பண்ணும். டிசேபிள் இருக்குல்ல, அதை ஒன்றும் இல்லை, டிசேபிளுக்கு பதிலாக எனேபிள் குத்திங்கன்னா ஆக்டிவ் ஆயிடும், ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். ஆல்டர் எனேபிள் ஆல்டர் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்க கன்ஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எனேபிள் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் பண்ண கன்ஸ்டன்ஸ் வந்து சில சுச்சுவேஷன்ஸ்ல மட்டும் நம்ம ஒர்க் பண்ண கூடாது. சில சுச்சுவேஷன்ல ஒர்க் ஆகாம இருக்கணும்னா அதை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். கன்ஸ்டன்ஸ் எனேபிள் கன்ஸ்டன்ஸ் டிசேபிள் பண்ணலாம் யூசிங் ஃபார் ஆல்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ண கன்ஸ்டன்ஸே நம்மளுக்கு வேணாம், நம்ம கிரியேட் பண்ணல கன்ஸ்டன்ஸே வேணும்னா ஆல்டர் மூலமா ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் டிராப் கன்ஸ்டன்ட் நேம் குத்தினா கன்ஸ்டன்ட் நேம் டிராப் ஆயிடும். டேபிள் ஆல்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண கன்ஸ்டன்ட் நான் டிராப் பண்ணிட்டேன். இல்ல பாருங்க. ஸோ மொத்தம் வந்து 8 ஆப்ரேஷன் பண்ணலாம். நான் 6 ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டேபிள் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் காலம் ஆட் பண்றது, காலம் டிராப் பண்றது, கன்ஸ்டன்ட்ஸ் ஆட் பண்றது, கன்ஸ்டன்ட்ஸ் டிராப் பண்றது, கன்ஸ்டன்ட்ஸே வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு காலம் நேம் இருக்குல்ல, இப்போ வந்து டேபிள் நேம் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணா ரீநேம் ஃபங்க்ஷன் மூலமா பண்ணிக்கலாம். பட் ஆனா ஒரு டேபிள் ஒரு காலம் நேம் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் மூலியமா தான் பண்ண முடியும். 7th ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீநேமிங் எ காலம். ஒரு காலம் வந்து ரீநேம் பண்ணணும்னா ஆல்டர் மூலியமா தான். ஆல்டர் டேபிள் நேம் வந்து wwe ரீநேம் காலம் சிசி இருக்குல்ல, அதை என்ன பண்ணா டிடின்னு மாத்துறேன். நமக்கு 3 காலம் தான் இருக்கு. ஏஏ பிபி சிசி தான் இருக்கு. சிசி என்ன பண்ணணும்னா டிடின்னு ஒரு காலம் நேம் மாத்துறேன். எம்ப்ளாயிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மாத்தணும், இல்ல எம்ப்ளாய் நேம்னு மாத்தணும் அப்படின்னா ஆல்டர் மூலியமா தான் பண்ண முடியும். இப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், ஆல்டர் ஆயிடுச்சு. நான் இங்கேயே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பார்த்தேன். இங்க பாருங்க சிசி டிடின்னு மாறிச்சு. ஒரு ஆப்ஜெக்ட் நேம் இப்போ எம்ப்ளாயிஸ் இருக்கு இல்ல டபிள்யூ இருக்குல்ல, இதை நம்ம மாத்திரம் என்ன பண்ணணும், ரீநேம் ஃபங்க்ஷன் மூலியமா பண்ணிக்கலாம். ஆனா அந்த டேபிள்ன்ற ஆப்ஜெக்ட் கொடுக்குற காலமை நம்ம ரீநேம் பண்ணோம்னா ஆல்டர் மூலியமா தான் பண்ணணும். மறக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஆப்ஜெக்ட் நேம் சேஞ்ச் பண்ணும், இது காலம் நேம் மட்டும் தான் ஆல்டர் பண்ணும், காலம் நேம் சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா 8வது ஆப்ரேஷன் என்ன பண்ணலாம், 8th ஆப்ரேஷன் அப்படின்னா டேட்டா டைப் இருக்குல்ல, மாடிஃபைங் டேட்டா டைப். ஒரு டேபிளுக்கு டேட்டா டைப் என்ன பண்ணனா மாடிஃபை பண்ணலாம் யூசிங் ஆல்டர் டேபிள் நேம் வந்து wwe மாடிஃபை டிடி இருக்குல்ல, அது வந்து இல்ல பிபி வந்து பாத்தீங்கன்னா வேர்கேர்னு சொல்லியிருக்கேன். நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க வேர்கேர் இருக்கு. இல்ல இந்த டிடி இருக்குல்ல, டேட் இருக்குல்ல, டேட் என்ன பண்ண போறேன்னா டிடி வந்து நம்பர்னு மாத்துறேன். ஸோ ஒரு டேட்டா டைப் என்ன பண்ண போறேன்னா மாடிஃபை பண்றேன் யூசிங் ஆல்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்டர் ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு காலம் டேட்டா டைப்பும் மாடிஃபை பண்ணலாம். டேபிள் ஆல்டர்னு வந்துச்சு. இப்போ நீங்க டேபிள் டிஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா டேட்ன்றதுல டிடில அந்த டேட்ன்றது நம்பர் மாறிச்சு பாருங்க. இதுல இன்னொரு இன்டர்வியூ சுச்சுவேஷன் கொஸ்டின் என்னன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காலம் வந்து மாடிஃபை பண்றோம் அப்படின்னா அந்த காலம் வந்து எம்டியா இருந்தா தான் பண்ண முடியும். ஆல்ரெடி டேட் நீங்க இன்செர்ட் பண்ணிட்டு அந்த டேட்டை நீங்க நம்பர்னு டேட்டா டைப் மாத்தீங்கன்னா அலோவ் பண்ணாது. இந்த சுச்சுவேஷன் நீங்க டிஎம்எல் நான் நடந்ததுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணி பாருங்க, ஒர்க் பண்ணி எனக்கு அவுட்புட் அனுப்பும். இது வந்து உங்களுக்கு டாஸ்க். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆல்ரெடி டேட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிஸ் டேபிள் ஹையர் டேட்னு இருக்கு. ஹையர் டேட் நான் இன்செர்ட் பண்ணிட்டு ஒரு ரெக்கார்டு ஒரு எம்ப்ளாய்க்கு இன்செர்ட் பண்ணிட்டு அதோட டேட்டா டைப் நான் மாத்த முடியுமான்னு இன்டர்வியூ கேட்டேன்னா மாத்த முடியாது. அந்த காலம் எம்டியா இருந்தா தான் டேட்டா டைப் சேஞ்ச் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ சுச்சுவேஷன்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 8 ஆப்ரேஷனும் எதை வச்சு பண்ணலாம்? ஆல்டர் மூலியமா பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் காலம் ஆட் பண்றது, காலம் டிராப் பண்றது, கன்ஸ்டன்ஸ் ஆட் பண்றது, கன்ஸ்டன்ட் டிராப் பண்றது, எனேபிள் டிசேபிள் கன்ஸ்டன்ஸ் பண்றது, காலம் நேம் வந்து ரீநேம் பண்ணுறது, அப்புறம் அந்த காலத்துக்குள்ள நம்ம டேட்டா டைப்பை மாடிஃபை பண்ணணும்னா ஆல்டர் மூலியமா பண்ணிக்கலாம். இந்த 8 ஆப்ரேஷன்ஸுமே ஆல்டர் மூலியமா தான் பண்ண முடியும். ஸோ டிடிஎல் இருந்த கிரியேட், ஆல்டர், ட்ரங்கேட், ரீநேம், டிராப் எல்லா ஃபங்க்ஷனுமே எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரீஃபா பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதோட சேர்த்து நான் என்ன பண்ண பண்ணா சில டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ்னு இருக்கு. டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ். இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பண்ற ஒவ்வொரு ஆப்ரேஷனும் ஒவ்வொரு விஷயமும் அது கேப்சர் பண்ணும். இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணல, அந்த டேபிள் வந்து டேட்டா டிக்ஷனரி டேபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கிரியேட் பண்ற கன்ஸ்டன்ஸும் அதுக்கான ஒரு டேட்டா டிக்ஷனரி டேபிள் இருக்கும். டேட்டா டிக்ஷனரின்னு அர்த்தம் டிக்ஷனரியில எல்லாத்துலயுமே எல்லாமே இருக்கும், அதான் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரக்கிள்ல டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ் இருக்கு டிஃபால்ட்டா. அது நம்ம பண்ற டேபிள்ஸ், வியூஸ், மெட்டீரியல்ஸ் வியூ இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டுமே தனியா அந்த டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ்ல கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர் ஸ்கோர் டேபிள்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ் இருக்கு. இதுல வந்து எல்லா டேபிள்ஸுமே நம்மளுக்கு ஷோ ஆகும். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிற டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ் இது எல்லாமே. இப்போ யூசர் அண்டர் ஸ்கோர் டேபிள்ஸ் பண்ணினா யூசர் அண்டர் ஸ்கோர் டேபிள்ஸ் எல்லா டேபிள்ஸுமே நம்மளுக்கு ஷோ ஆகும். இது வரைக்கும் நான் என்னென்ன கிரியேட் பண்ணோம் எல்லா டேபிள்ஸும் இருக்கும். அதுல இருக்கிற டிஃபால்ட் டேபிள்ஸும் ஆகும். டேபிள்லாம் பாருங்க, வேலிடின்னு இருக்கு பாருங்க. இதுல பர்டிகுலரா நம்ம இப்போ கிரியேட் பண்ணல, இந்த இடத்துல டேபிள் நேம் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்க வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். வேர் டேபிள் அண்டர் ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ்ல ஏதாவது ஒரு காலம் நீங்க கண்டிஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து சென்சிட்டிவ் கேபிட்டல் அர்த்தம் கொடுக்கணும். நம்ம கோர்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணல, அது இருக்கான்னு பாக்குறேன். எஸ் இருக்கு பாருங்க, வேலிடா இருக்கு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணல அந்த டேபிள் கோர்ஸ் டேபிள், இது வந்து எல்லா டேபிள்ஸும் ஷோ பண்ணும். இது வந்து நம்ம கோர்ஸ் டேபிள மட்டும் எப்படி ஃபில்டர் பண்றதுன்னு அடிஷனலா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதுலயே நம்ம இப்போ படிச்ச லாஜிக்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த கொரியிலே வந்து இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ்ல இங்க ஈக்குவலுக்கு பதிலாக நான் இன்னும் ஆப்ரேட் யூஸ் பண்றேன். நம்ம என்னென்ன டேபிள்ஸ் கிரியேட் பண்ணோம், கோர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி தான் நீங்க திங்க் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ண ரெண்டு டேபிளுமே இருக்கா இல்லைன்றது இங்க ஷோ ஆகும். ரெண்டுமே இருக்கு பாருங்க, ரெண்டு டேபிள்ஸுமே. இந்த காலம் இன்னும் ஆப்ரேட் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கா இல்லைன்னு நான் ஃபில்டர் பண்ணிருக்கேன். இது குத்தீங்கன்னா எல்லா டேபிள்ஸுமே வரும். ஒன் செகண்ட். ஸோ யூசர் அண்டர் ஸ்கோர் டேபிள் இது வரைக்கும் தான் டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ். இப்போ அடிஷனலாக உங்களுக்கு நிறைய விஷயம் புரியுதுக்காக நான் இது அடிஷனலாக உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ஸ்லாம் வேர் கிளாஸ் எப்படி ஃபில்டர் பண்ணலாம், இதுக்குள்ள டேபிள் இருக்கிற ஒரு இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிள் ஒரு காலமை எப்படி கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அடிஷனலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர் ஸ்கோர். இப்போ வந்து கோர்ஸ்னு ஒரு டேபிள் நம்ம இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கு. நீங்க இதுல போய் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் தான் இருக்கும். ஆனா அதுல என்னென்ன காலம் இருக்குன்றதெல்லாம் அது நம்மளுக்கு தெரியாது. அதோட ஸ்டேட்டஸ் வேலிடா இருக்கா இன்வேலிடா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ யூசர் அண்டர் ஸ்கோர் டேப் அண்டர் ஸ்கோர் காலம் அப்படின்ற இந்த டேபிள்ல போனீங்கன்னா, இந்த டேட்டா டிஸ்பிளே டேபிள் போனீங்கன்னா எல்லா டேபிள்ஸோடைய காலமும் வரும். காலம்ஸ்
எல்லாமே வருது பாருங்க. ஆனா இங்க டேபிள் நேம் இருக்குல்ல, ஸோ எல்லா காலமும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும். ஹலோ. ஸோ யூசர் அண்டர் ஸ்கோர் டேப் அண்டர் ஸ்கோர் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டேபிளுடைய காலம்ஸும் இங்க இருக்கு பாருங்க, காலம் நேம்ஸும். பட் ஆனால் நம்மளுக்கு அதுல சரியா புரியல. அதனால நம்மளுடைய இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணினா இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ்குள்ள நம்ம கிரியேட் பண்ண டேபிளுடைய காலம் மட்டும் நீங்க பாத்துக்கலாம். வேற இங்க நம்மளோட டேபிள் வந்து கோர்ஸ் டேபிள், அதுல இருக்க 3 காலம்ஸ், அதுக்கான டேட்டா டைப்ஸ். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள், அதுல இருக்கிற காலம்ஸ். இது வந்து அடிஷனல் நம்ம இப்போ கிரியேட் பண்ண டேபிளுடைய டேட்டாஸ் நம்ம வியூ பண்ணதுக்கான விஷயங்கள்ப்பா. ஃபில்டர் கண்டிஷன்ஸ்ல நான் ஈஸியா புரிஞ்சிருக்கேன். இதுதான் டேட்டா டிஸ்பிளே டேபிள்ஸ். இப்போ இதெல்லாம் யூசர் அண்டர் ஸ்கோர்ன்றது நான் இதுக்குள்ள ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி உனக்கு இன்னும் கிளாரிட்டியா நம்மளுடைய டேபிள் காலம்ஸ்லாம் நம்ம வியூ பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்ம கிரியேட் பண்றோம்ல கன்ஸ்டன்ஸ், அந்த கன்ஸ்டன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இதுல எல்லாம் போனீங்கன்னா கன்ஸ்டன்ஸ் நீங்க பார்க்க முடியாது. இப்போ நான் ஒரு ரிசல்ட் ஒன்று இதுல கன்ஸ்டன்ஸ்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? எதுவுமே கண்டுபிடிக்க முடியல பாரு. ஸோ எந்த டேபிள் என்னென்ன கன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத யூசர் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்டன்ஸ்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். இருக்கு பாருங்க. இதுல டேபிள் நேம்னு ஒரு காலம் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய டேபிள வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணினா அந்த காலமுக்கு என்னென்ன கன்ஸ்டன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு வரும். இங்க பாருங்க, போஸ்ட் டேபிள்ல இந்த மாதிரி கன்ஸ்டன்ஸ் 3 கன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா இது எந்த காலமுக்கு இருக்குன்றது வராது. டேபிள்ல இந்த கன்ஸ்டன்ட் நேம்ல இருக்குன்றது மட்டும் தான் வரும் இந்த டேட்டா டிஸ்பிளே டேபிள். ஸோ எல்லாமே நான் உனக்கு இந்த டேட்டா டிஸ்பிளே டேபிள் அதுக்குள்ள ஃபில்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எந்தெந்த காலமுக்கு என்னென்ன டேட்டா என்னென்ன கன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர் ஸ்கோர் கான்ஸ் அண்டர் ஸ்கோர் கன்ஸ்டன்ஸ் இல்ல காலம்ஸ். இதுல போனீங்கன்னா எந்தெந்த காலமுக்கு என்னென்ன கன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு வரும். இங்க பாருங்க, இதுல டேபிளுக்கு என்ன கன்ஸ்டன்ஸ் நேம் இருக்குன்றதா வரும். என்ன காலம்க்கு இந்த கியூன்றது எந்த காலத்தோட இது, கியூ டூ எந்த காலத்தோட இதுன்னு வராது. அதை பார்க்கணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர் ஸ்கோர் கான் அண்டர் ஸ்கோர் இருக்கும், இதை குத்தினா வரும். பட் இதுல வந்து நிறைய டேபிள்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க டேபிள் நேம் இருக்குல்ல, இந்த காலம் மட்டும் நான் ஃபில்டர் பண்றேன். இந்த 2 பர்டிகுலர் டேபிளுடைய காலம் பிளஸ் அதுக்கான கன்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு வியூ ஆகும். இந்த பாருங்க, காலம் நேம் வந்து Q1, சிஏடிக்கு Q1, சி நேம் Q2, சி நேமுக்கு சிஸ்டமே ஒரு இதாயிருக்கு. ஸோ இதெல்லாமே டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ். நம்ம கிரியேட் பண்ண எல்லா டேபிள்ஸுமே இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிளுக்கு பார்க்கலாம். யூசர் அண்டர் ஸ்கோர் டேபிள்ஸ்ல எந்தெந்த காலம் இருக்கு அந்த டேபிள் அப்படின்றது இந்த டேப் அண்டர் ஸ்கோர் காலம்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுல இருக்கிற கன்ஸ்டன்ஸ் நம்ம பார்க்கலாம். எந்த காலம் நேமுக்கு என்ன கன்ஸ்டன்ட் இருக்குன்னு இந்த டேபிள பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம டேபிள் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேற கிளாஸோட யூஸ் பண்ணிருக்கேன். இதுதான் வந்து டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ். இதுவும் தான் டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ். ஆனா இது வந்து நான் பர்டிகுலரா என்ன பண்ணிருக்கேன், நம்மளுடைய டேபிள் வந்து வேற கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் இருக்கு, அது நான் இண்டெக்ஸ் டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ் சொல்லி தரேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ்லாம் சொல்லுன்னு கேட்பாங்க. நம்ம இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்துலயுமே நிறைய டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ் படிக்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா டிக்ஷனரி டேபிள்ஸ். இது எல்லாமே ஒர்க் பண்ணி அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதையும் தெரிஞ்சுங்க. நான் எப்படி டேபிள் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணலாம், அதுல ஆல்டர் என்ன பண்ணுது, கிரியேட் என்ன பண்ணுது, ட்ரங்கேட், ரீநேம், இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப பிரீஃபாகவும் ரொம்ப டீப்பாகவும் ப்ராக்டிகல் ஓரியன்டாக பார்த்துருக்கோம். நம்ம கிரியேட் பண்ண எல்லா விஷயமும் இந்த டேட்டா டிக்ஷனரி டேபிள் கேப்சர் ஆகுது. அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், வியூ பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் டிஎம்எல் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.